கூட்டி வைக்கிறதுனா உப்பங்காரன் என்ன எவ்வளவு அசிங்கம் பார்த்தானா, அம்மா என்ன எவ்வளவு அசிங்கம் பார்த்தானா, உன் குடும்பத்தை நடுத்தலை அசிங்கம் பார்த்தானா. வாப்பா வாடா ஒரே ஒரு அண்ணா தான் இருந்தாரு. அவரையும் இந்த நாட்டு மக்களையே பாடே தரல ஆட்டுக்காரன் சரி என்ன படிவா பேசுற? வன்னிய மரம் உனக்கு தேவையா? வன்னிய மரம் உனக்கு வேணும்? வேணும். வன்னிய மரம் வேணும் என்றால் எங்க அம்மா உன்னை டிபியா லவ் பண்ண புரியலடா. லவ் பண்ண தெரியாது. லவ் பண்ண தெரியாது. அம்மா கட்டி பிடிச்சா அது பார்த்து செஞ்சுக்க போ. டேய் என்ன பெண்ணா இல்ல பேயா? நீ போ நீ. டேய் தலையா தாடா. ஏய் வேலை காசு வாங்க காலையில டை அடிக்க வாங்கி இவனை கட்டிப்பிடித்தால் தான் வன்னி மரம் கிடைக்கும் என்றால் போட முடியாது. உன்னை சேர்ந்த முடியாது. அப்படியா? என்னங்க கல்யாணம்
நல்லா செய்யற வேலையை நான் எதுவுமே அது வேலை செய்வேன். கம்பெனில எந்த வேலை நல்லா செய்யறியோ இல்லையோ பிரமாதமா செய்யற இப்ப வேலையை இன்னும் செஞ்சுக்கிறியா? அது ஆள் எதுவும் பெண்மகனாகப்பட்டவள் நானே இவ்வளவு தூரம் இறங்கி போனேன். தெரியும் மையால ஆனா தொடப்ப கட்டா ஆமா உனது பெயர் என்ன? என்னுடைய பெயரா அருணாட்சி. அருணாட்சி சரி, என்னையே காதலிக்கிறேன். என்னோடு தான் வாழ போகிறேன். என் மீது ஆசை கொண்டிருக்கிறார். நீ உரைக்கும் வார்த்தை உண்மையாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று எனக்கு ஒரு சத்தியம். அப்படியா? நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி லாபம் இருந்தாலும் சரி நஷ்டம் இருந்தாலும் சரி இந்த அருணாட்சி உங்களை விட்டு ஒருபொழுதும் பிரியவே மாட்டான். பூ போலே வான் போலே மலை போலே தேன் போலே ஒரே இரவில் எனக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகத்தை நடத்த கூறி வன்னிய மரத்தை கொண்டு வர சொன்னேன். ஆனால் ஒரு பெண்ணுடன் சல்லாபத்தோடு இருக்கின்றாய். வடக்கே உள்ள வானவராயின் கோட்டைக்கு வன்னிய மரத்தை தேடி வந்த மரத்தை காலிலே தடைப்பட்டது போல் அந்த வானவராய் பெற்றெடுத்து ஒரே மகன். இவன் பெயரோ அருணாட்சி. அந்த வானவராய் கோட்டைக்குள்ளே செல்ல முடியும். என்னால் இருக்க முடியும். அவன் மீது நான் ஆசைப்படுவது இருந்தாலும் அந்த பெண்ணும் என்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என் மீது ஆசைப்படுகிறார் தாய். அப்படியா? கள்ளிக்கத்தான் ஏதோ அந்த வன்னிய மரத்தை எதிர்ப்பதற்காக ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பெண் உன் மீது ஆசைப்பட்டிருந்தால் நீயும் அந்த பெண் மீது ஆசைப்பட்டு உண்மைதான் தாய். உங்கள் இருவருக்கும் இப்பொழுதே நான் காந்தர்வ திருமணத்தை செய்து வைக்கின்றேன். எப்பொழுது நீ வன்னிய மரத்தை கொண்டு வந்து என் ஆலயத்திற்கு முன்பாக வந்து எனக்கு கும்பாபிஷேகத்தை முடிக்கின்றாயோ அப்பொழுது உங்கள் இருவருக்கும் திருமணம் நான் முடித்து வைக்கின்றேன். அப்பா, இந்த பெண் என் மீது ஆசைப்படுகிறாள். ஆகினால் அவள் மீது நானும் ஆசைப்பட்டு விட்டேன். இப்போதே உங்கள் அருளால் எங்கள் இருவருக்கும் நீங்கள் காந்தர்வ திருமணம் செய்ய போகிறேன். உண்மைதான். உங்களுக்கு எப்பொழுது மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அன்றையே எங்கள் இருவருக்கும் நீங்கள் திருமணத்தை செய்து வைக்க போகிறேன். ஆமா, ஆகட்டும் தாய், ஆகட்டும். அதுவரை நீங்கள் இருவரும் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அண்ணன் தங்கை போல் தான் நடிக்க வேண்டும். அண்ணன் தங்கையாக இருந்தால் எப்படி இருப்பார்களோ அது போன்று உலக மக்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும். உண்மைதான். ஆகட்டும். அம்மன் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும். ஆகினால் வன்னிய மரத்தை நாடி வந்திருக்கிறேன்.
உன் கோட்டைக்கு செல்ல வேண்டும். உன் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த வன்னி மரத்தை கொண்டு வர வேண்டும். அப்படியா? ஆனால் உன் கோட்டையிலேயே வாய்ப்படைகள் இருக்கிறது. உண்மைதான். அந்த 7 வாய்ப்படையிலும் பலம் வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நான் எப்படி செல்ல முடியும்? அதற்குண்டான வழிமார்க்கத்தை நீ நான் தான் உரைக்க வேண்டுமா? என்னங்க, என்னுடைய தந்தையுடைய மந்திரம் எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். என்னை பின்தொடர்ந்தே ஓடி வாருங்கள். அப்படியா? உண்மைதாங்க. அருணாச்சி, என்னங்க, அது மட்டும் கிடையாது. உண்மைதான். உன்னை அரண்மனையிலே 3 அழகுகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதாங்க. ஆனா அந்த அழகு அந்த அழகு என்னவென்றா, என்னங்க, எப்படி தெரியுமா? என்னுடைய தந்தை இருக்கிறாரே வானவராயன், அவருக்கு நீளமான மீசை அழகு. என்னுடைய தாய் இருக்கிறார்களே வீரவல்லி, அவருக்கு நீளமான பண்டை அழகு. உண்மையா? அது மட்டும் கிடையாது. எங்களுடைய நாட்டில் சிறப்பு என்ன தெரியுமா? அந்த வன்னிய மரம் இருக்கின்றதே, அதுதான் எங்களுடைய நாட்டின் 3வது சிறப்பு. உன் நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியமரம் ஒரு சிறப்பு. உண்மையா? அதுவும் ஒரு அழகு. உண்மையா? உன் தந்தைக்கோ மேசை அழகு, அது ஒரு அழகு. உன் தாய்க்கோ கொண்டை அழகு. உண்மையா? ஏற்பட்ட 3 அழகு கொண்ட உன் தந்தை ஆணவத்தூர நாட்டை ஆட்சி புரிகிறார். சரி, நீ உரைத்தால் இப்பொழுது உன் பெற்றோரை நீ அப்படியா? வன்னியமரத்தை சந்தமாக விடலாம். புறப்பட்டு போங்கள். அன்பார்ந்த நாடகக்கலா ரசிகர் மக்களே, இதே இனிய விலையிலே இன்னும் ஆரியாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் தமிழக வெற்றி கழகம் ஆரியாத்தூர் கிளைக்கழக செயலாளர் சக்திவேல் மற்றும் பொறுப்பாளர் தனசேகரன் கார்த்திகேயன் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய இனியா நாடக மன்றத்தின் ஹார்மோனிஸ்டர் மற்றும் நிர்வாகி வழங்கப்படியே அருகாமையில் உள்ள பையூர் கிராமத்தைச் சேர்ந்த பி பட்டாபிராமன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்துள்ளார். அண்ணா அவளுக்கு அவருடைய கடமையின் சார்பாக நன்றி. உனக்கு வேண்டிய உள்ள படித்த கிராமத்தை சேர்ந்த குமார் என்பவர் என்னை பாராட்டி பூசணிக்கா கொடுத்து உள்ளார். பூசணிக்கா எதுக்கு பூசணிக்கா? பார்க்கலாம் யார் வருகிறார் என்று பார்க்கலாம். அருணாச்சி உரைத்த பிரகாரமே முதல் வாயு படைக்கு வந்துவிட்டு கோட்டைக்குள்ளே சென்றால் நிச்சயமாக வன்னிய மரத்தை பெயர்த்து கொள்ளலாம். புறப்படுகிறேன் கோட்டைக்குள்ளே. யார் அது? யார் என கேட்கிறாய்? நீ யார்? என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கிறாய்? நன்றாக நோக்கி பார். இந்த வானவராயன் கோட்டையில் மூதர் வாயன் பணியிலே வீர ஐயனார் அப்பன் என்று பெயர் படைத்து வாழ்ந்து வருகிறேன். இந்த வானவராயன் கோட்டையை முதல் வாய்ப்படியிலே காவல் இருக்கக்கூடிய நீதான் வீர ஐயனாரப்பா. ஐயனாரப்பா, நான் எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக வந்திருக்கிறாய்? இந்த வானவராயன் கோட்டையிலே வன்னிய மரம் ஒன்று இருக்கிறதா? அந்த வன்னிய மரம் எனக்கு தேவைப்படுகிறது. ஆயினால் அந்த வன்னிய மரத்தை பெயர் திருத்தத்திற்காகவே இந்த வானவராயன் கோட்டையிலே வன்னிய மரத்திற்கு காவலாக வாழ்ந்து வருகிறேன். வன்னிய மரத்தை உன்னால் எடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நான் சொல்லும்படி கேட்டால் உனக்கு உயிர் பிச்சை. யார் நீ? இல்லை என்றால்
உன் தலை தரகத்தில் வளர்க்கப்படும். ஓடா போக்கத்தவனே, துணிந்தவனை பணிந்தவனை பகர முட்டாளே, வாழ்க்கை என் தோல் பணியாது. ஒரு நேரத்து போர் கொண்டு விட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும், வீர மனத்தை தழுவ வேண்டும். அந்தரத்திற்கு நான் உயிரை கவர்ந்து செல்வதற்காக ஏண்டா பிடிவாதம்? இந்த இடத்தில் இருந்தது தவறு, என்னிடத்திலே தகாத முறையில் பேசியது தவறு, நீ செய்ததெல்லாம் தவறு என்று என் பாதத்திலே பறிந்தால் வீரமாக வாழ்ந்தாலும் வாழ்ந்த தவிர உன்னுடைய கால் பாதத்தை நான் பணிய வேண்டுமா? அவனுக்கு இதுவரை சிறுவன் என்று இதுவரை சிறுவர் என்று என்னமோ எண்ணி பார்த்தீ. எனது கோபம் எனது கோபம் வந்து எதற்காக வந்து தடுத்தீர்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை, தெரியவில்லை அம்மா. அடியே ஏனப்பா, இவன் யார் தெரியுமா? யார் அவன்? என்னுடைய மகன். ஆமா. எதற்காக இந்த வானவராயன் கொன்றைக்கு வந்தான்? எதற்காக வந்தான் தெரியுமா? அதோ தெரிகிறதே வன்னிய மரம். வன்னிய மரம். அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து ஒரே இரவில் எனக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆகையால் அந்த வன்னிய மரத்தை எடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அவனுக்கு நீ உறுதுணையாக இல்லாமல் அவனையே அழிக்க சென்று விட்டார். அம்மா தாயே, நான் செய்யலாம் தவறெல்லாம் உன்னை நான் மன்னித்தேன், மறந்தேன். இப்பொழுதே என் மகனுக்கு வழியை விடு, அவன் சென்று வன்னிய மரத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி ஆகட்டும் தாயே, நீங்கள் சென்று வாருங்கள். சென்று வாருங்கள் தாயே. வருகிறேன். கள்ளிக்காத்தா, அம்மன் உரைத்த பிரகாரம் நான் உனக்கு இருதுணையாக வருகிறேன். என்னுடன் சிற்றுவந்தையை கொண்டு
நேரத்திலே எனது தாய் அர்ச்சனா தேவி சிவனை என்று மனதால் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே பார்வதிய பிரமணம் வான்வழியாக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே புள்ளை மானாகப்பட்டது தன்னுடைய இச்சை காம சுகத்தை சேர வேண்டும் என்பதற்காக 2 மான்கள் சுகமாக இருந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட ஈசனுக்கும் இதை கண்டதும் அவருக்கும் தான் எண்ணம் வந்து விட்டது. அப்படி எண்ணம் வந்தவுடனே கலிங்கம் என்று சொல்லக்கூடிய விந்தாகப்பட்டது கீழே வர அந்த கலிங்கம் இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் விழுந்து விட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்பதற்காக வாயு தேவன் அழைத்து அதன் மூலியமாக அர்ச்சனா தேவி கரத்தில் வந்தார். அப்படி அர்ச்சனா தேவிக்கும் கேசரிக்கும் பிறந்து ஆள் சனியை வாயு தேவன் அம்சத்தினால் பிறந்ததனால் வாயு புத்திரன் என்று பெயர். அப்படி இருக்க பெரியவனாக இருந்த பொழுது தாயே எனக்கு பசி அதிகமாகி விட்டது, நான் புசிப்பதற்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டேன். மகனே இதோ தெரிகின்றது, இந்த தோட்டங்களில் சிவந்த நிறத்தில் இருக்கின்ற கனிகளை நீ அருந்தலாம் என்று உரைத்தார்கள். சென்று காலகத்தில் உள்ள அனைத்து சிவந்த நிற கனிகளையும் அருந்தினேன். பசி தீரவில்லை. நிமிர்ந்து பார்த்தால் பெரியதோ சிவந்தகள் இருக்கின்றன என்று ஓடினேன். பாய்ந்தேன். அந்த சூரியனையே விழுங்கினேன். இதனால் கோபம் கொண்ட தேவ இந்திரன் தனது கரத்திலே இருக்கின்ற வீர வஜ்ராயுதத்தினால் ஓங்கி அடித்தார். அப்பொழுது கீழே விழுந்து மரணமூர்ச்சி அடைந்தேன். கண்ட வாயு தேவன் என்னுடைய அம்சத்தில் பிறந்த எனது மகனான ஆட்சேயனுக்கு இப்பேற்பட்ட நிலை வர காரணம் யார் என கேட்டு இப்பொழுது எனது கடமை என்ன? இந்த பாராய உலகிற்கெல்லாம் வாயு என்று சொல்லக்கூடிய காற்றை அளிப்பது. இப்பொழுதே காற்றை நிறுத்துகின்றேன். இந்த உலகமே நிமித்து போகவிட்டும் என்று நினைத்து தன் கடமையை நிறுத்தினார். அப்பொழுது தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாயு தேவா, நீ இப்படி செய்வதற்கு யாது காரணம் என்று கேட்க என்னுடைய மைந்தனான ஆட்சியில் எனக்கு இப்பேற்பட்ட நிலை வர காரணம் என்று கேட்க, ஆகையால் எனது மகனுக்கு இன்று முதல் அழிவு என்பது நேரிடக் கூடாது என்று ஒரு நேரத்தில் வனத்திற்கு சென்ற பொழுது அந்த வனங்களிலே ரிஷிகள் எல்லாம் முக்களை முனிவர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏகங்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த காலகத்திலே சின்ன சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது மரங்களை அழித்து ஏகங்களை கலைத்து இதனால் கோப கண்ட முனிவர், அடே வானர சிறுவனி, உனக்கு சிறு வயதிலே எவ்வளவு பெரிய பலமோ, உன்னோடு உன் பலமெல்லாம் மறந்து போக என்று காபத்தை கொடுத்தார்கள். முனிவரே, ஏதோ அடியே சிறிய தெரியாமல் செய்துவிட்டேன். ஆகையால் என்னுடைய பலம் இன்னும் எனக்கு வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் கேட்க, உன்னுடைய பலத்தை மற்றொருவர் உனக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது உன்னுடைய முழு பலமும் உன்னிடத்திலே வந்து சேரும் என்று உரைத்தார்கள். பிறகு தாயே, நான் எப்படி வாழ்வது என கேட்க, மகனே நீயோ கிஷ்கிந்தையில் இருந்து கொள். அப்பொழுது உன்னை பார்த்து யார் குண்டலடிவா என்று உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு சேவகம் செய்து அவருடனே இருக்க வேண்டும் என்று உரைத்தார்கள். அப்பொழுதோ ராமபிரான் லட்சுமணர் இருவரும் வந்தார்கள். என்னை பார்த்து குண்டலடிவா என்று உரைத்தார்கள். தாயின் வார்த்தையை நம் மனதிலே வைத்து அவர்களிடத்திலே சித்தம் பதித்து நானோ சேவகனாக இருக்கின்றேன். எப்பொழுதுமே ராம பக்தனாக இருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே இந்த வானவராயின் கோட்டையிலே 7வது கோட்டை வாயர் படியிலே வன்னிய மரத்திற்கு காவலாக என் தாயின் வாக்கு கிணங்க இருக்கின்றேன். யார் வருகிறார் என்று எதிர்கொள்வோம். வானவராயின் கோட்டையை சுற்றி வளர்ந்து விட்டு இதுவோ 7வது கோட்டை. இந்த கோட்டையை கடந்து விட்டால் வானவராயின் கோட்டைக்குள்ளே சென்று வன்னி மரத்தை எடுத்து விடலாம். புறப்படுகிறேன் வானவராயின் கோட்டை. எதற்காக இந்த உருவம்? நான் யார் என்று தெரியவில்லையா? அதோ வீர ஆஞ்சநேயர் இங்கே வந்திருக்கின்றார். யாது காரணம்? நீதான் வீராஞ்சனையா? ஆவா. ஆஞ்சநேயா, நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக? இந்த வானவராயின் கோட்டைக்குள்ள வன்னிய மரம் இருக்கிறதா? அந்த வன்னிய மரத்தை பெயர்த்தெடுத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். என்னது? நான் காவல் இருக்கும் அந்த வன்னிய மரத்தை களவாட வந்த கயவனா? அடே சிறுவனி,
வந்தது தவறு என்று பாதத்தில் பணிந்து வந்தவனை பார்த்து ஓடிவிட்டு தருகிறேன் உயிர் பிச்சை. இல்லை என்றால் என் கதைக்கு இரையாகி விடுவார். உன் பாதத்திலே நான் பிடியும் பாதத்திலே படியும் பரம்பரையில் பிறக்க விளைகிறாகின்றேன். அப்படி என்று ஆர்வத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். அழிவிட முடியுமா? முடியாது. முடியாது. அடி முடியாது. முடியாதா? இவன் யார் தெரியுமா? யார்? என்னுடைய மகன். என்றால் அவன் எதற்காக வந்திருக்கின்றான்? அதோ தெரிகிறதே அந்த வன்னிய மரம். அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து எனக்கு ஒரே இரவில் எனக்கு ஆலயத்தை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக அந்த வன்னிய மரத்தை என் ஆலயத்திற்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று நான் உரைத்தேன். ஆகையால் இந்த வானவரான் கோட்டைக்குள் வந்தான் வன்னிய மரத்தை எடுப்பதற்காக. தாயே, ஒரு இரவிலே உங்களுக்கு ஆலயம் அமைத்து இந்த வன்னிய மரத்தை கொண்டு சென்று கொடிமரமாக நட்டு அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதனால், உங்களுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதனால் வன்னிய மரத்தை கடவுட வந்திருக்கின்றார். உண்மைதான் தாயே, உங்கள் ஆலய பணிக்கு தானிய உறுதியாக இருந்து அந்த வன்னிய மரத்தை எடுத்து நானே கொடுத்து அனுப்புகின்றேன். நீங்கள் சென்று வாருங்கள் தாய். ஆகட்டும் மகனே, ஆகட்டும். வருகிறேன். கடையாளி புத்திரனே, கடல் கடந்த மாயனே, யாத்திர அழுமா. கடையாளி புத்திரனே, கடல் கடந்த மாயனி, காம்பீரி அனுமாரி, நடராமதுதரி, அஞ்சனாதி அபிபாலா, அஞ்சனாதி அபிபாலா, அஞ்சனாதி அபிபாலா, உந்தன் அருமையான தோட்டத்தை கண்டேன் ஆஞ்சநேயா, 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 ஆஞ்சநேயா. நீங்கள் யார்? உங்கள் மகிமை என்ன என்று தெரியாமல் தவறாக அமர்ந்து வந்து இயேசுவின் உங்களை மன்னித்து விட்டு போவாங்க. கலிகாத்தன், உன்னை மன்னித்து நீ செய்ததெல்லாம் எதற்காக?
வேண்டும் என்ற எண்ணத்திலே வாதம் செய்யவில்லை. என் தாயின் ஆலயத்தை அமைக்க வேண்டும், அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், அதற்கு இந்த வன்னியமரத்தை எடுத்து கொடிமரமாக நட வேண்டும் என்பதனால் அனைத்தையும் தாய் உரைத்தா யாம் அறிவோம். உனக்கு உறுதியாக வந்து அந்த வன்னியமரத்தை நானே எடுத்து தருகிறேன், பெற்றுக்கொள். நாம குடிக்காத நாள் எந்த நாள் தான் எப்ப பார்த்தாலும் ஒயின் ஷாப்ல மாலை கழிச்சுட்டா போதும். மட்டு கணக்கு எடுத்தான ரோட்டு வரமா யாருன்னா வந்து வண்டியில வாரி போட்டு போக வேண்டியதுதான். கொண்டு வா அந்த மதுபானத்தை. இந்த மது நான் மட்டும் வரிஞ்சு போறாது. எப்போதுமே நான் பாதி நீ பாதி. அப்பதான் உல்லாசமாக இருக்க முடியும்.
புறப்படு. இப்போது இந்த நாட்டிற்கு என்னங்க இவ்வளவு தூரம் வந்துவிட்டவே ஆமா. என்னுடைய தாய் தந்தை நீங்க பார்க்க வேண்டுமா? நல்லா கொடுத்து வச்சவங்க நீங்க. ஆமா நல்ல குடிமக்கள் ஃபேமிலி. ஆமா குடிமக்களே ஆடி மாத்திர நாய் மாடி கிடக்கும். அரண்மனை வாயிற்படி வரைக்கும் வந்துவிட்டோம். ஆமா. இப்பொழுது உள்ள சென்று என்னுடைய தாய் தந்தை பார்த்துவிட்டு பிறகு செல்லலாம். அப்படியா? சரி புறப்படு போகலாம். வா. ஏய், ஓ வெண்ணிலா சம்பளமே வேணாம் என் காலுக்கு. சம்பளமே வேணாம் அந்த ஆளுக்கு. வீரவல்லி, என்னங்க இவர்களெல்லாம் உன் தாய் தந்தையர். உண்மையா? அடி பாவி. தாத்தா அது கூப்பிட்டு. ஆமா. என்ன உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் இந்த கோலம் இருக்கிறாங்களே? ஆமா ஆமா காலைல போனா கோழி எட்டு கொடுத்து மணிக்கு தெரியுமா போல என்னுடைய தாய் தந்தையோட தந்தைக்கும்? என்னங்க என்ன பொறுத்த நீ? என்னுடைய தந்தையுடைய வீரமான வீசியை பார்த்து என்னுடைய தாய் இருக்கிறாங்க வீரவல்லி. ஆமா. அப்படியே வழிக்கு விழுந்துட்டாங்க. ஆனா டைல்ஸ் போட்டுருந்தாங்க. அந்த வீரமான மீசை பார்த்து. என்னுடைய தாய் வழிக்கு விழுந்துட்டாங்க. ஆமா. அதனால் அதனால என்னுடைய தாய் இருக்கிறாங்க வீரவல்லி. வீரவல்லி, இளவான கொண்டை அழகி. அந்த கொண்டை அழகை பார்த்து என்னுடைய தந்தை இருக்கிறாங்க வழிக்கு விழுந்துட்டாங்க. இங்க இருந்து வந்தவாசி ஊரம் வந்து பூந்தது. உம்மா கொண்டமாளி ஆசைப்பட்டு. ஆமா. அவர் போன என்னங்க ஆமா, இந்த கோலத்தில் இருக்க வேண்டிய காரணம் என்ன? தவறாக நினைக்க வேண்டாம். என்னுடைய தந்தை இருக்கிறாரே மாணவரே, ஆமா. அவர் ஒரு ஆப் தான் சாப்பிடுவார். ஆனா, என்னுடைய தாய் இருக்கிறார்களே வீரவல்லி, அவங்க 2 புல்லு சாப்பிடுவாங்க. 2 புல்லு. ஆமா, அப்பா ஒரு ஆப்பு சாப்பிடுவாரியா? உண்மைதான். உம்மா 2 புல்லுயா? ஆமா ஆமா போய் போய் ஒரு குடிகாரன் முன்னாடி கால வந்துட்டோ. வச்சிருக்கான். அதை கேட்கலையா? இது ஒரு ஆப்பு ஆப்பு 2 புல்லு புல்லு. பொண்ணை கூட்டமா ஊட்டினா போய் சேப்பே காலி போறேன். ஏய், எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏய் தண்டவாளம் தடுமாறுது. புறம்போக்கியா ஏந்திரு. இங்கமே ஒரு குடும்பம் நடுத்தரு சிரிச்சிங்க எடுக்குது. ஐயாக்கோ ஓரமா வந்துக்கிறான். அவனே ஐஸ் போட்டு வந்து கேட்டீங்கிறான். போடு போடு. ஏய், நீ அடிக்கிறது சரியில்லை. சரியில்லை.
விலகிட்டுகிறாரா? என்ன ஊத்தி திரிதான் திரியேற்றாரா? நான் தான் வச்சுப்பேன். ஏய், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தால் தண்டனையை கொடுத்தே தீர வேண்டும். அனுபவித்தே ஆக வேண்டும். உன் தாய் தந்தை இருந்து திருந்து வேண்டும் என்றால் திருந்த வேண்டும் என்றால் உன் தந்தைக்கு என்ன அழகு? ஈரமான மீசை. வீரமான மீசை அழகு. உண்மைதான். உன் தாய்க்கு நீளமான கொண்டை அழகு. கொண்டை அழகு. அந்த இரண்டு அழகை குலைத்து விட்டால் இவருடைய அகன்று தெரியும். ஆமா. சொல்வது கேளுங்க. என்னுடைய தாய் இருக்கிறாளே வீரவல்லி, அவ மோசமான சூனியக்காரி. யாரு? உண்மைதாங்க. உன் தாயின் சூனியனை எப்படி செய்ய? மாயமான போடா சண்டை. அப்படி என்றால் இப்பொழுதே அப்படி அழகை நான் குலைக்கிறேன். அப்படி ஆகட்டும். ஆமா. இப்பொழுது புறப்பட்டு ஓடி வாங்க. இந்த இடத்தில் இருக்கவே கூடாது. நம்முடைய நாட்டுக்கு செல்லலாம். சாணி போனது டேய் பைதியாரா, என்ன மொத்தமா சிச்சி அடிக்கிறீங்க? பூரா போயிட்டு இதுல மொத்தம் 16 வீரவல்லி, அத்தா, இந்த முகத்தில் இருக்கிறது ரோமம். அது என்ன ஆச்சு தெரியுமா? ஒன்றுமே இல்லைங்க. என்னுடைய முகத்தில் இருக்க வேண்டிய ரோமம் ஐயா அந்த மீசைக்கப்பட்டது பாதி ரோமம் இல்லை. ஐயா கண்ணாடிய பாரா என்னுடைய மகள் மனைவி ஐயா ஆகாமே 2 பல்ல கூட போட்டுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லடா. இல்ல. என் மனைவிக்கு கொண்டாடுங்க. அத்தா, என்னை பார்த்து சிரிக்கின்றாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? உன்னை திருமணம் செய்த காரணம் என்ன தெரியுங்களா? உன்னுடைய கொண்டையாளங்க பார்த்து திருமணம் செய்தே. உன்னுடைய கொண்டையை அவனும் அறுத்துட்டான். கொண்டையா? அறுத்துட்டான். கவலைப்படாதேப்பா கொண்டையோட போய் சேர்ப்பாரு. எனக்கு பாதி வீச போச்சு. ஆமா எங்க மகளுக்கு அழகு கொண்ட போச்சு. என் கொண்ட மனைவிக்கு. போச்சு. இந்த குற்றத்தை செய்தது யார்? யார்? கொண்டு வர அந்த மாயா கண்ணாடிய கொண்டு வா மாயா கண்ணாடி கொண்டோட அது கூட நீதான் சூனியம் வைக்கிறது எல்லாம் நீ பாரு யாரு என்ன பாரு 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 இப்படி உருகி உருகி நீட்டா போயிடும் இவ்வளவு நின்று வெத்தலையா? நீர் உருகிடுச்சு யாரு பாரு? பார்த்தாயா? ஐயா இப்படி பார்த்தியா? அவன் பாருங்க அவன் பொண்ணை கை மேல கை போட்டு கால போட்டு போறான் அவன். நம்முடைய மகன் கூட போறான். நம்முடைய மகளோட எவ்வளவு ஒருத்தன் போறான். ஆமா யாரும் தெரியல. யாரும் பார்க்க வேண்டும். ஆத்துல கண்ணாடி போட்டாலே உன் தாய் தன்னிடத்திலிருந்து உண்மைதான். நாட்டை விட்டே உன்னை பிரித்து கொடுக்கிறது. உண்மைதாங்க. இனி முதல் கூட நாம் இருவர் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமாக இருக்கு. அம்மனுக்கு செய்து கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும். உண்மைதாங்க. நாம் இருவர் சந்தோஷமா இருக்கணும். எப்படி தெரியுமா? எப்படிங்க? அருணாட்சி என்னங்க? மின்னல் சூரியனால் வந்த வானவில் தண்ணி எண்ணங்களிலே வினத்து வந்து இன்பத்தால் இதயத்தை மறைக்கும் மனத்தென்றல் அகனாலும் 50 காப்பியும் தானாத பேரலை துடியிடை புல்லு பருவம் கயற்கண்கள் கண்ணாடி கண்ணம் பவள இதழ் மொத்தமாக இன்பங்களின் ஏக போகங்களை பாரி வழங்கும் கலை பூங்காவில் சுவைக்காமல் கொல்லையிலே தென்னமரம் அல்லரிசே முத்திக்கரம்
நீங்க மாட்டீங்க அந்த மாதிரி அது மாட்டி நடக்குது என்ன ஒண்ணு அதுல எதுவும் செய்யாதுன்னா அது எதுவும் செஞ்சுட்டு அதை பார்த்து உன்னுடைய பேச்சுக்கா ஏண்டி என்ன உங்க அப்பனை பார்த்தா ஒசாமா பிளேடன் மறிக்கிறான் உங்க அம்மா இந்திரா காந்தி மறிக்கிறாள் சோனியா சோனியா இவர் என்ன காதலிக்கிறியா அவன் யாரு எது நினைச்சாட்டவன் உங்களுடைய மரும புள்ள டேய் ஐயா டேய் 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 இங்க சொல்றது கேளுடா ஆளு குடுத்து வச்ச போல ஆளு ஒரே கல்ல ரெண்டு மாங்க பரவாயில்ல எப்ப பார்த்தேன் அவரு கரண்ட் ஆபீஸா இப்ப என்ன வேலை செஞ்சுக்கிறாரு உங்க எஜமா எதுக்கு
செய்ய கூடாது. இதுக்கு எல்லாமே காரணம் நீதான். அந்த சத்தியம் நான் கிடையாது. எனக்கு ஏன் செய்யக்கூடாது? ஏய், நீ யார்? எந்த ஊரை சேர்ந்தவன்? நீ ஏன்டா வந்த? கிட்ட போகாத, கிட்ட போகாத. ஏய், எனது நாடோ கள்ளிக்காரி. ஏய், ஆட்டானா நீ? இல்லடா 2 பேரும் வாங்கி எடுக்கலாம் பையா. ஆளுங்களா, ஜெராக்ஸ் கேத்தா கூட 5 நிமிஷம் ஆகும் பண்றா. இதான் கட்டியம்மா. டேய், டேய். ஐயோ வாடா அம்மா, அட பாவி ஐயோ என்ன? எனக்கு மாங்காய் கடிக்கணும் போல இருக்குடா ஐயோ, எனக்கு கூட பயத்தம். டேய். அம்மா, அது கொஞ்சம் கருப்பா இருக்குமா? அட பாவி எனக்கு சாப்பாடு வாரி 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 கடிக்கணும் போல இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க. அம்மா வாசல் இருக்கு. டேய், 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 டேய். ஏய், ஏய். பேசினீங்க போட்டா. ஏய், யார் நீ? எனது நாடோ கள்ளிக்காரி. நாட்டு யாரு வரக்கூடிய பெத்தராய்க்கல் பெற்ற டேய், மகள். டேய், வாசல் போட்டா. டேய் Congratulations. இன்னும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிங்கடா. சூப்பருங்க. என்ன ஏய், வேலைக்காரன் நீ ஆனா. சத்தியமா வேலைக்காரன். என்ன 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 கையில் என்ன கருவட்டி ஓடி போனா மாட்டி ஓடிட்டான். என்ன இதுல கையில என்ன விஷயம்னா, அம்மா 4 மாசம், ஆ, பொண்ணு 3 மாசம். என்னடா இது? ஆமா. இது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் கேனு போட்டு பார்த்தேன். கேன் பண்ணி பாத்தியா? இந்த கேனாடா உள்ள போவான். ஏய், அந்த சீரியஸ் கேனு சொல்லுவாங்க, ரவுண்டா. ஆமா. உள்ள விட்டு வெளியே எடுப்பாங்க பாரு. அது வாடா, விளக்கமா சொல்லணும். அடியா, அங்க விட்டுரு. ஏய், ஏய்டா. ஏய், எந்த கண்ணுட்டி அப்படி போட்டுக்கலாமா? ஏய், வரலையா? கால் சாப்பிடா பாய. கால் நான் என்ன போய் எனக்கு வேற பத்த எல்லாரும் யாரே செய்யலாம். என் அப்பான்றாடா. ஆ, என் அப்பான்றா. எங்க மாமான்னு கூப்பிடான். அவனை சொன்னேன். அம்மா இரு, அம்மா வேன் எடுப்பா. ஏய், ஐயா இந்த சார் நான் வேன் எடுவா. ஏய், ஏன் ஸ்டார்ட் ஆகல? தள்ளறதுக்கு ஆளு வேணும். ஆனது ஆயிடுச்சு. என்னடா? ஐசி வாங்கி போச்சு. என்னத்த முடிக்கிறியா? ஏய், எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் எங்கள் வீட்டு பெண்ணை தொட்டதும் இல்லாமல் நம்ம கப்பு ஐசியடா பாய். ஏய், கருப்புடா. அடவளே கப்பு ஐசியடா. அடவளே போட்டு. ஏய், அடவள இருக்கிறான் குமார். அண்ணாச்சி இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. ஆமா, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு. என்னது? கெட்டு போகல. சத்தியமா சொல்றேன், உன்னை பாக்குறதுக்கு முன்ன உங்க அம்மாவை பாத்துருந்தேன். சத்தியமா உங்க அம்மா தான் ஏய், போன வருஷம் கூட ஒரே சாப்பிட்டு தானே குப்பை போட்டீங்க. அப்ப கூட ஏய், எப்படிலாம் உன் மகள் மீது ஆசைப்பட்டு விட்டு ஏய், காபி தண்ணி போடட்டுமா? உனக்கு டீ தண்ணி போடட்டுமா? அவன் உன்னால சண்டை பிடிச்சா கூட அவனை விட மாட்டான். சொல்லுக்க மருமகனே, சொல்லுக்க மருமகனே, ஏன் அம்மாதானே, சொல்லுங்க மருமகனே. அங்க போய் ஓட்டிட்டு போ. சின்ன பொண்ணு வேணாமாமா, ஏய், டேய், டேய், பெரிய பொண்ணு நான் சொல்றேன் பாரு. வேணாமாமா. அத்தை மட்டும் போதும் மாமா, அத்தை மட்டும் போதும் மாமா, ஏனுங்க மாமா, அத்தை மட்டும் போதும் மாமா. பல்பு பீஸ். டேய், அட பூஜேவியா, அட மம்டியில கூ வச்சு பையா, என்ன சொல்லிக்கிறான் இல்லையா? எங்கேயோ இருந்து காட்டுல இருந்து வந்தவன் சின்ன பொண்ணு வேணா பெரிய பொண்ணு வேணா அத்தை மட்டும் போதுன்றான். அத்தை வேணுமா? சோத்துல உப்பு போட்டு சொல்றீங்களா இல்லையா நீங்க? அதாவது ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வானவராயன் கோட்டையை ஆளக்கூடிய வானவராயனுடைய ஒரே மகள், ஒப்பற்ற மகள், ஊர் பேர் தெரியாத காட்டான ஈட்டுன்னு ஓடிட்டா.
அது மட்டும் இல்லாமல் இவன் பல்பு பீஸ் போன காலம் இருந்தால் அவன் பல்புக்கு பீஸ் அதிகமாக இருப்பதால் பொண்டாட்டி சேர்த்து தள்ளி முட்டான். குடும்பம் ரெண்டு பட்டு போய் உனக்கு கொண்டாடமாக்குது. நீ நினைப்பது தவறு. வாழ்ந்தால் இந்த உலகத்தில் உன் மகளோடு தான் வாழ்வி. அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். உன் மகளை விட்டு என்னால் பிரியவே முடியாது. முடியாது என்றால் நாங்கள் சொல்வதை நீ செய்வாயா? என்னடா செய்யணும்? நான் எப்படி வந்துவான்? யாயிரம் கோடி மந்திரஜாலம் ஓடி வைப்பது ஓடி எடுப்பது அத்தனை வித்தைகளை பெற்றவன். மலைநூர்ல பழனா சுத்தி போறவங்க சொல்லி பாருங்க. அமாவாசை போறாரா? அப்பற்பட்ட மந்திரதாரத்தை கற்றவன். இப்போது 5 கோடிகள் வைப்பேன். அந்த 5 கோடி எடுத்து விட்டால் மகளை உனக்கு திருமணம். அப்படியா? நீ உழைத்த பிரகாரம் நீ வைக்கின்ற 5 கோடிகளும் நானே எடுத்து உருமாறி ஓடி இருக்கு. நான் வருகிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தை நடுத்தரில் விட மாட்டேன். இந்த இனிதான நல்ல வேளையிலே கள்ளக்கிழகு மாணிக்கம், நெல்லுக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு ஆரியாத்தூர் நன்னகரம். இந்த ஆரியாத்தூர் நன்னகரத்திலே மிகப்பெரிய சாதனை. ஒரு கோவில் கட்டுறன்ற விஷயமே மிகப்பெரிய விஷயம். ஆமாம், நல்லவங்கிறீங்க அந்த ஊரில். ஆனால் ஒரு ரூபாவா குருவி சகரா மாதிரி சேர்த்து இந்த சிறிய கிராமம், பெரிய கிராமம் இல்லை, குக்கிராமம், இந்த சிறிய கிராமத்திலே அனைவரும் ஒன்று கூடி நல்ல உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஆரியாத்தூர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த மாரியம்மன் ஆலயத்தை நல்ல முறையிலே சீரமைத்து இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தை உருவாக்கி 2 கோவில்களுக்கும் மகா கும்பாபிஷேக திருவிழா அதி விமர்சனமான முறையில் நடைபெற்று எங்களது செஞ்சிக்கோட், எங்களது உத்திரமேரூர் வட்டம் கட்டியாமந்தல் நன்னகரத்தைச் சேர்ந்த கட்டியாமந்தல் நன்னகரத்தைச் சேர்ந்த இனியா நாடக மன்றம், இனியா நாடகமன்றத்தை அன்போடு அழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் என்னும் பாவாடராயன் உருப்பணம் காளிக்கோவில் கும்பாபிஷேகம் என்னும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இனிதான வேளையிலே இந்த கள்ளிக்கத்தனாகப்பட்டவன் இந்த வன்னிய மரத்தை பெறுவதற்காக அந்த வானவரன் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கன் வைக்கக்கூடிய மோடியை எடுக்க முன்னுள்ளான். யாரு தூங்கினாலும் தயவு செஞ்சு எழுந்து உட்காருங்க, கையை கட்டாதீங்க. இந்த மோடி எடுக்கும் காட்சி முடிந்தவுடனே அந்த அம்மனுக்கு, காளி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் கண்டிப்பா இங்க ஊரில் நடந்த மாதிரி நடக்கும். அனைவரும் அந்த மஞ்சள் தண்ணியை அம்மனுக்கு எடுத்து அபிஷேகம் செய்து அம்மனுடைய அருள் பெற்று, இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்தது விஷயம் இல்லை, காலையில இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு போனா நம்மளுடைய எல்லாமே
நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்ற அந்த இறைவனுடைய வாக்கோட அனைவரும் எழுந்து ஆதரவளித்து அன்போடு நாடத்தை கண்டிருக்குமாறு அன்போடு நாடத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். ஏய், என்ன தின்னுங்கறியா? ஓ, மந்தரம் சொல்லிங்கறியா? போராட்டா போராட்டா போராட்டா. என்ன பசிக்குதா? மோடி வைக்கிறீங்க, பாத்ரூம் போனீங்களா, சூத்து கழுவிங்களா? என்னோட ஆயிட்டாங்கறாமா? நீ கீழ இருக்கற, மேல இருக்கற. மரால உடுங்குது. ஆனா எங்க ஊட்டியே? நாய் கண்டிக்காத. இப்போது மீண்டும் சொல்றேன். நான் வெக்கின்ற ஓடிய உன்னால எடுக்க முடியாது. உனக்கு மரியாதை சம்பளத்தை வாங்க ஊருக்கு போ. போய் சம்பளத்தை வாங்க. மாமா ஏய் வை மாமா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாபா பையன். கன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்ன மாமான்றாங்க? மாமா தான் நீங்க. மாமா தான் சொன்னா, டாக்டர் மாமா தான் சொன்னான். கேக்கு. ஐயா, டேய், ஏதோ சேரன வந்துட்டேன். ஏண்டா அத்தனை பார்த்து போய் முடியாது. முடியாதா? அப்ப என்ன? நான் வெக்கின்ற ஓடிய உன்னால எடுக்க முடியுமா? கண்டிப்பாங்க. கனி எலுமிச்சை கனி. இந்த எலுமிச்சை கனியை ஓடியா வைக்க போறேன். எப்படி? 1000 குண்டு ஊசி இதுல பொருத்தி அத ஓடியாக வைக்க போறேன். ஆமாங்க. இதுல எப்படி எடுக்கணும்? எப்படி? கரத்தால் எடுக்க கூடாது. கரத்தால் எடுக்க கூடாதா? தொடவே கூடாது. அப்படி என்றால் உங்களுடைய வாயினால் கவ்வி எடுக்க வேண்டும். ஆமா. இதுல இருக்கின்ற அந்த குண்டு ஊசி அத்தனையும் மொத்த பள்ளி கீழே போட்டுடும். முன்னாடி எடுக்க முடியுமா? எடுக்கின்றேன். அவ்வளவுதானே? ஓ சக்தி. ஏய், நாதாரே, முதல்ல குளிச்சியா நீ? நேத்து ஒழுங்கா ஏத்துறா கருப்புறதா. ஏய், ஒரு மரியாதை சொன்னா உனக்கு மரியாதை கிடையாது. எங்க? செத்துருடா நீ. யாரு? நானே. கேட்க மாட்டான். விடு விடு விடு. இடி முட்டி போச்சு. விடு மச்சான், பாத்துக்கலாம். ஏய், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். வச்சிருந்து பாத்துக்கலாம். முடிஞ்சா எடு. அம்மா தாயே உன்னுடைய ஆலய திருப்பணி நடக்க வேண்டும் என்பதற்காக பல சோதனைகளை நான் அனுபவிக்கின்றேன். ஆனால் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருந்து இந்த அரக்கன் வைக்கும் மொழிகளை அனைத்து நான் எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் துணையாக இருக்க வேண்டும் அம்மா. அம்மா ஓம் ஓம் கணபதி ஓடிவா ஓடிவா. ஓம் ஓம் கணபதி ஓடிவா ஓடிவா. அலேலியா சூத்திர மாட்டேன். ஏய், சோத்திரண்டா இது. என்ன சொல்லு செய்றாங்க என்ன? தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அதிபாயா சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.
அப்பே தெரியும் பார்த்த மாட்டேன். ஓக்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளி இனி விருந்தாளி, ரீங்காரத்துள்ளி இனி விருந்தாளி, பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி ஓடி நலன் கூட்டும் குணமயிலை மாயி, குணமயிலை மாயி, பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி ஓடி நலன் கூட்டும் குணமயிலை மாயி, குணமயிலை மாயி. பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி ஓடினல் குணமயிலை மாயி, குணமயிலை மாயி. அன்பரையா கொள்ளும் அருமை இறைந்தவழி பக்தகாலியாயமதி சிறந்தவழி, அன்பரையா கொள்ளும் அருமை நிறைந்தவழி பக்தகாலியாயமதி சிறந்தவழி, துன்பவினை போக்கி சுகம் எல்லாம் தருபவழி, துன்பவினை போக்கி சுகம் எல்லாம் தருபவழி, துணியவராகி என்னும் பெரிய திருமுரளி, துணியவராகி என்னும் பெரிய திருவினலி, பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி கோடினல் குணமயிலை மாயி, குணமயிலை மாயி, குணமயிலை மாயி. ஏய், பாடி சோடா இல்ல மந்திரஜால கத்தவன். ஆமா நாய் கட்டி கட்டா முதல் மோடி எனக்குத்தான் வெற்றி. எது பிச்சை கடி சாதாரணமான மொழி அதை எடுத்துட்டா. எல்லாம். இப்ப வைக்கிற மொழி எடுப்பானா? என்ன மொழியே? இது என்ன தெரியுதா? அதான் முட்டைடா பொட்டை. ஆ, முட்டை முட்டை பே, பே. முட்டை இது எப்படிப்பட்ட பொருள்? கோய் சூத்துல இருந்து வரும். ஏய், கேட்டா வாயில தலை வரும் பாவிகளா. கரு உள்ள முட்டை. ஆமா கரெக்டுங்க. பசுவை கொன்றாலும் பாவம், சிறுவை கொண்டாலும் பாவம். இது எத்தனை இருப்பா உயிரோடு இருப்பா? ஏய் அதான் தெரியுமா? அது சொல்லு. ஆடு போய் முட்டைடா. முட்டைன்றான். நாட்டு போய் முட்டைதான். ஆ. இந்த மோடியை வைக்கிறேன். ஆ. இந்த கரு உள்ள முட்டையை மோடியாக எடுத்துட்டா இவன் இதே இடத்துல சாவுவான். ஏய் அது உள்ளே இருப்பது 2 கரு. இரண்டு கரு. ஒன்று வெள்ளை கரு, ஒன்று மஞ்சள் கரு. இந்த 2 கருகளும் கூழ் கூழாக போய்விட்டால் உன் வாழ்க்கையும் கூழ் கூழாக போய்விடும். குழந்தை கேளு, ஓய்வு. முடியாது. முடியாதெல்லாம் இவை. ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஹரிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஹரிபரா சக்தி ஓம் சக்தி. ஆத்தால போய் இருக்குதா? ஓ
ஒரு வாரம் கபடி அட்வான்ஸ் வாங்கினா எங்க கபடி மாதிரியா அம்மா தாயே நாதர்முடி தாத்தா மூஞ்சி பேத்துட்டு இருப்பேன். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாதி உனக்கு நல்ல பெயர் வைத்ததியா துள்ளுப்பாதி உனக்கு நல்ல பெயர் வைத்ததியா துள்ளுப்பாதி ஆதி சிவத்தலைய வந்த ஆலமம்மா ஒரு மணி நேரத்துல 2 கட்டி போயிட்டாயடா. அத்துதலை போக்குகின்றாள் ஆறுதலும் ஆகின்றாள் அத்துதலை போக்குகின்றாள் ஆறுதலும் ஆகின்றாள் ஈருசைத்தாரும் அம்மா ஈருசைத்தாரும் அம்மா உமையாரி சிவசக்தி அமையாலும் சக்தி என் குலம் வாழ இனம் வாழ அதுதான் அமலாதி சக்தி நமையாளும் சக்தி அதில் புன்னகை முதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளம்மா கண்களில் ஆனந்த வெள்ளம்மா
வழி துணை வருவார் பிள்ளைகள் தீர்ந்ததம்மா பிள்ளைகள் தீர்ந்ததம்மா இசை என்ற வரம் தாராய் வரம் தந்து அருள்தாராய் இனம் வாழ குலம் வாழ அருள் தாட்டம்மா அவள் ஆதி சக்தி நமையாளும் சக்தி அதில் புன்னகை நின்றம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா ஏய் மாலை போட்டுங்கிறாரு முட்டை எடுத்து எங்க போட்டேன் எந்த இடத்துல நாய்க்குடி நாத்தடிக்குது. ஏய் எங்க இருந்து காட்டுல இருந்து வந்தோம் எல்லாம் மூடி எடுத்துங்கறான் நீங்க என்னடா பாஸ்கெட்ல பைத்தியக்கார மாதிரி சீசிங்கறீங்க அவன் ஓட்டுக்கு சோறு துண்டுறான்பா. அப்ப நீங்க நான் சோறு துண்டுறேன். அது என்ன துண்டுறோம் ரோட்டுக்கா போய் வர தப்பு பண்ணிட்டாங்க. நீ சட்டி போடுங்கிற அவனை சட்டி போடுங்க. நீ சட்டி ஒரு பேசு ஏன்னா நீ கீழே போய் இருந்தா சட்டி உலக உலக பாத்தியா சவுக்கு உலக இது என்ன மோடியா? ஏய் இது என்னவென்று தெரியுமா? நேற்று மோடி என்று உரைப்பார்கள். அந்த பரமசிவன் கையில் இருக்கிற சூழாயுதம் அதான் இது. உண்ணாவிரதம் இருக்க உரிய மாட்டே. ஆனா நான் சூழாயுதத்தை நம்ம போவோம். நம்ம போட்டோம். எப்பேற்பட்டவன் ஒரு மணி நேரத்துல 2 கட்டி போய் அவன் கை கரந்தொட்டி எடுக்கட்டும் அப்படியே இந்த மோடியை கையால் எடுக்கவே கூடாது, வாயினாலும் எடுக்க கூடாது, உன்னுடைய காதலாலே எடுக்க வேண்டும். அந்த பரமசிவனுக்கு கோபத்தில் இருந்தால் உன் சிறத்தை போய் சொல்வதற்கே ஓடிவிடு. நாடு போட்ட
சக்தி தாயி ஓம் சக்தி தாயி உமையே தினம் தொழுதேன் ஓம் சக்தி தாயி உமையே தினம் தொழுதேன் ஓம் சக்தி தாயி. ஓம் சக்தி தாயி ஓம் சக்தி தாயி உமையே பணிந்திருந்தேன் ஓம் சக்தி தாயி உமையே தினம் தொழுதேன் ஓம் சக்தி தாயி. மருவத்தூர் எல்லையிலே அமர்ந்திட்ட தாயி மருவத்தூர் எல்லையிலே அமர்ந்திட்ட தாயி அதிபல சக்தி எழுதி பெயர்பட தாயி. அதிபல சக்தி எழுதி பெயர்பட தாயி என்னாலும் துதித்து நின்றோம் என்னாலும் துதித்து நின்றோம் ஓம் சக்தி தாயி ஓம் சக்தி தாயி ஓம் சக்தி தாயி உமையே துதித்திருந்தேன் ஓம் சக்தி தாயி உமையே துதித்திருந்தேன் ஓம் சக்தி தாயி. காஞ்சி மாநகரில் அமர்ந்திட்ட தாயி காஞ்சி மாநகரில் அமர்ந்திட்ட தாயி காஞ்சி கமாட்சியடி பெயர்பட தாயி காஞ்சி கமாட்சியடி பெயர்பட தாயி என்னாலும் துதித்திருந்தோம் என்னாலும் துதித்திருந்தோம் ஓம் சக்தி தாயி ஓம் சக்தி தாயி ஓம் சக்தி தாயி உன்னையே துதித்திருந்தோம் ஓம் சக்தி தாயி உன்னையே துதித்திருந்தோம் ஓம் சக்தி தாயி. ஏங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ஏன் எல்லா முடி எடுக்கிறான்னு என் மந்தத்தால கண்டுபிடிச்சிட்டான். நீ பூரா கருப்பா மாட்டிக்கினா அவன் கருப்பு இடுப்புல கட்டிக்கிறான். ஜெயிச்சிட்டான் அவன். அதான் தான் எடுக்கிறான். ஆமா, இந்த மூடி அவன் எடுக்கவே கூடாது. இப்ப வைக்கிறவனு எடுக்கக்கூடாது. இந்தா, நான் ஆணி எடுத்து வை. ஏய், டேய் டேய் இது என்னது என்ன? இது தெரியல. செத்துட்டா பாடியில கட்டுவாங்க. ஹே, வேற எதுக்குமே அதை பயன்படுத்த மாட்டாங்களா? நான் திடீர்னு கேட்டா அதான் சொல்லுவாங்க. டேய் 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 ஏன் ஒரு கல்யாணத்துல கட்ட மாட்டாங்க ஒரு காது குத்துல பண்ண மாட்டாங்க ஒரு திருவிழாவில் கட்ட மாட்டாங்க? அது போல தள்ளும். ஏ இது போல தள்ளாது. அப்படியே அடுத்து அப்படியே பட்டு கட்டு. ராசத்தா மக்கள்லாம் போய் கேட்டா 200, 500, 600 கேட்பாங்க. இதெல்லாம் அக்குமர சின்ன கண்ணு தான் நடுவாங்க. இந்த கால் கட்டி காத்தா என்ன தெரியுங்களா? கதலி கதலி என்று சொல்லப்பட்ட பச்சை வாழ மரம். ஆமாங்க. இந்த பச்சை வாழ மரத்தை ஓடியாக வைக்க போகிறேன். ஏய், இந்த பச்சை வாழை மரம் என்றால் என்ன தெரியுமா? பச்சைவாழி அம்மன் பச்சைவாழி அம்மன். அந்த பச்சைவாழி அம்மனையே இந்த ஓடியில் இருக்கிறார்கள். நீ இந்த பச்சைவாழி அம்மனை கட்டி அணைத்து உன் உடம்போடு சேர்த்து இருக்க வேண்டும். இந்த மோடியை உன்னால் முடியுமா? நீ அப்படி கட்டி அமைத்து இருக்கின்ற சமயத்தில் அம்மனுக்கு கோபம் பிறக்கும். சக்தியா உனக்கு மரணம் ஏற்படும். குழந்தைகளை வண்டி எடுத்து வந்து வண்டியில போயில வேன் எடுத்து வந்து தள்ளி கிளப்பி ஏற்றுப்போம். அது வண்டி கிளம்பலாம் கிளம்பாது. வண்டி சாகலாம். முடிந்தால் எடி இல்லை என்ன வந்து வைத்து ஓடி போய் மாமா என்ன மாமா காட்டி வச்சோம். மாமா தான் அவரு. ஆமாங்க, முறையில மாமா தாங்க. எப்படியா? நீதான் பையன் வேலை தானே. எங்க மாமா தான் அவரு. அதான் தெரியாது. 2 கட்டி பிடி பிடிக்காம கால் கட்டி காத்தா எல்லாத்த மோடிய ஓ சக்தி ஓ
ஆண்டவா காக்கை சிறகிலே நந்தலாலா உந்தன் நிறம் காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா